அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, சகலத்தையும் படைத்தவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்களும் கூட விசுவாசத்தோடு ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. இப்ப தேவதூதர்கள் நற்செய்திய இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்து இருக்கிறார்ன்ற செய்திய சொல்லிட்டு அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப மேய்ப்பர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறாங்க. பெத்லகேமுக்கு போய் தூதர்களால சொல்லப்பட்டதெல்லாம், கர்த்தரால நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கத பார்த்தோம். தேவதூதர்களும் இதுவே உங்களுக்கு அடையாளம்னு 12வது வசனத்துல சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே தேவதூதர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அங்க பார்த்தாங்க. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். என்னெல்லாம் தேவதூதர்கள் தங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்களோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்படியா பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தூதர்கள் மேய்ப்பர்கிட்ட சொல்றாங்க. மேய்ப்பர்கள் எல்லா ஜனங்களுக்கும் சொன்னோடனே ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு இவங்க சொன்னதை கேட்டோடனே. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன செய்திகளை மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து அத சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். எல்லாம் மேய்ப்பர்கள் சொன்னதை கேட்டாங்க, அதை போய் பார்த்தாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க. துதிச்சுட்டு தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படி ஆண் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேவியராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க லேவியராகமம் 12:3 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது அப்படின்னு சொல்லிட்டு நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நிறைவேற்றும்படியா அவங்க விருத்த சேதனபடியா ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. தேவதூதர்களால சொல்லப்பட்டபடி அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசுனா பாவத்துல இருந்து நம்மளை ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது லேவியராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 6வது வசனத்துல
ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நிறைவேற்றும்படியா முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும். முதல்ல பிறக்கிற குழந்தை கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு யாத்ராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே மனுஷரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்துமே எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது. பரிசுத்தப்படுத்தினா தனியா பிரிச்சு எடு, அது என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் அவங்க கூட அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. அதன்படி முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்று எனப்படும். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தர் என்று ஒப்பு கொடுக்கவும், அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். எருசலேமுக்கு எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, முதல்ல கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும், 2வது பலி செலுத்துறதுக்காகவும். பலி செலுத்துறது குறிச்சு லேவியராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால், குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் பலி செலுத்தும்படி வரும்போது ஆட்டுக்குட்டியை செலுத்துறதுக்கு அவ்வளோ வசதி இல்லைன்னா 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன்படி அவங்க 2 புறா குஞ்சுகளை பலியாக செலுத்தும்படி ஒரு ஜோடி காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளாவது பலியாக செலுத்துறதுக்காக எருசலேம் வந்தார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். சிமியோன்ற பேர் உடைய மனுஷன் எருசலேமில். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாகவும், அவன்கிட்ட நீதி காணப்பட்டது, பாவம் காணப்படல, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் இயேசு கிறிஸ்து தான். அவர் வர்றதுக்கு காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த சிமியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே சிமியோன்ட்ட சொல்லியிருந்தாரு, கிறிஸ்துவை நீ காண்ற வரைக்கும் மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். அந்த சிமியோன் ஆவியானவர் ஏவுனதுனால தேவாலயத்துக்கு வந்திருந்தார். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க ஆவியானவர் ஏவுனதுனால சிமியோன் தேவாலயத்துக்கு வந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாணத்தின் முறைமைகளின்படி செய்வதற்கு
தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், இப்ப தாயும் தகப்பனும் இயேசு கிறிஸ்துவை உள்ள கொண்டு வர்றாங்க. ஆலயத்துக்குள்ள நியாயப்பிரமாண முறைமையின்படி விருத்த சேதனம் பண்றதுக்காக. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, இயேசுவ குழந்தையா கொண்டு வந்த அந்த இயேசுவ தன்னோட கையில ஏற்றுக்கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார் சிமியோன். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். நீங்க சொன்ன வார்த்தையின்படி, என்ன வார்த்தை சொன்னாரு? 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த வார்த்தையின்படி உமது அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர். இப்ப எந்த தடையும் இல்லை, நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வார்த்தை நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்துவை கண்ட பின்பே நீ மரணம் அடைவாய் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையின்படி இப்ப அவர் பார்த்துட்டாரு, சமாதானத்தோடு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி வந்தார்னா புறஜாதியினுக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார். ஏசாயா 49:6 என்ன சொல்லியிருக்குன்னா, என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் அப்படின்னு தேவன் சொல்ற வார்த்தைய பார்த்தோம். அதன்படி புறஜாதியினருக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு இருக்கிறார். ஏன்னா அவங்க பாவன்ற இருள்ல இருந்தாங்க, அறியாமைன்ற இருள்ல இருந்தாங்க, பிசாசின் அடிமைத்தனம்ன்ற இருள்ல இருந்தாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருந்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் மாற்றினார். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், இயேசு கிறிஸ்து தம்மை அறிந்த ஜனங்களுக்கு அவர் மகிமையா இருக்கிறார், இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருக்கிறார். தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அது மாத்திரம் இல்ல, எல்லா ஜனத்துக்கும் முன்பாக உம்முடைய இரட்சணியத்தை, உம்முடைய இரட்சணியம்னா ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் வருது. அந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்துவ பார்த்தத அவ்வளவு சந்தோஷமா சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து நற்செய்திய மேய்ப்பர்களுக்கு அறிவித்த தேவதூதர்கள் அங்கிருந்து கிளம்பி பரலோகம் போயிட்டாங்க. அப்ப மேய்ப்பர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறாங்க, தூதர்கள் சொன்னதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்லகேமுக்கு போறாங்க. அங்க போனா தூதன் என்ன சொன்னானோ அது அப்படியே அங்க இருக்கிறத கண்டு கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பிரசித்தம் பண்ணாங்க. அதை கேட்ட எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. மரியாள் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்துல வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். மேய்ப்பர்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து அந்த இடத்தை விட்டு தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே புறப்பட்டு போனாங்க. 8வது நாள்ல ஆலயத்துல போய் கர்த்தருக்கென்று பிள்ளைய ஒப்பு கொடுக்கவும் காணிக்கை பலி செலுத்தும்படியாகவும் கிளம்பி போறாங்க தேவாலயத்துக்கு. அங்க நீதியும் தேவ பக்தியும் இஸ்ரவேலின் ஆறுதலாகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக காத்திருந்த சிமியோன்ற மனுஷன் இருந்தா. அவன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீ மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சிமியோன்
ஆவியானுடைய வழி நடத்துதல் படி தேவாலயத்துக்கு வந்திருந்தாரு. அவர் இந்த குழந்தைய கையில வாங்கி ஆண்டவரை துதிச்சு, இவர் புறஜாதிகளுக்கு வெளிச்சமா இருப்பாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு மகிமையா இருப்பாரு. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுனால இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையா இருக்கிறாரு. சகல ஜனங்களுக்கு முன்பாக தேவன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆயத்தம் பண்ணி இருந்தாரு. அந்த இரட்சகரை என்னுடைய கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே புறஜாதியினருக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறீர். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி எங்க ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு நீர் மகிமையாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே கனமாய் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய் வாழ உதவி செய்ய. ஒவ்வொரு நாளும் உடைய இரட்சணியத்தை எங்கள் கண்கள் காணணும். ஆண்டவரே கிருபை செய்ய. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.